இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை போல நாம் முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நாம் கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தருடைய வாழ்க்கையில பலமுள்ளவராய் இருக்கிறார். நம் குறைகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் தேவனை தேடும் பொழுது, என் தேவனை நாங்கள் நம்பி வரும்போது என் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார், எங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் இல்ல, கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஒரு தலைப்புல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அது நிரம்பி வழிந்தது, வழிய போகிறதல்ல. keep on overflowing. எப்பொழுது அது வழிந்து கொண்டே இருக்கும். ஆமென். யாரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடி நம்பி வருகிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிபூர்ணமாய் எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறினார். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கான தலைப்புகளாக நாம் வருவோம். நம்முடைய பாத்திரம் எதனால கர்த்தர் நிரம்ப பண்ண போகிறார். இன்னைக்கு நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் அமைதியினால் நிரம்ப பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பாத்திரம் அமைதியினால் நிரம்பி வழியும். My cup runneth over, be still. நான் அமைதியாய் இருக்க போகிறேன் கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை முறை ஓடி எத்தனை முறை உழைத்து போராடி நான் சோர்ந்து போய் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அலைந்து திரிந்து ஒன்றும் இல்லாம என் வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் சத்தியம் என்னவென்றால், நீங்கள் அமைதியாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ கவலைப்படுகிறதுனால உன்னுடைய சரீரத்தின் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆளாளுக்கு பலன்களை பாருங்கள், அவை பிழைக்கிறதும் இல்லை, நூறுகிறதும் இல்லை. பரமபிதானவர் அவைகளை பிழைப்பட்டுகிறார். அவைகளை காட்டில நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அமைதியாயிருங்கள், சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எப்படியாக ஆகுமோ இந்த காரியம், எப்படி ஆகும் இந்த காரியம், எப்படியாக முடியும் இந்த காரியத்தில், எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன், இந்த பள்ளத்தாக்கிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன், இந்த வனாந்தரத்திலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன், இந்த பாலைவனத்திலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன், இந்த அகாய மரண பள்ளத்தாக்கிலிருந்து நான் எப்படி வரப்போகிறேன் என்ற ஒரு வேலை, ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு மரண நெருக்கத்தின் திகிலில் இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்துட்டு, எங்க போகணும் அங்க போயிட்டு, யாரை பார்க்கணும் அங்க பார்த்துட்டு, யாருக்கிட்ட பேசணும் அங்க பேசிட்டு, என்னென்ன முயற்சி செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு, எல்லா முயற்சியும் தோல்விதான். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்விதான். என்னுடைய சரீரத்துல சுகத்திற்காக தேடின எல்லா முயற்சியும் தோல்வி. என்னுடைய சமாதானத்துக்கு தேடின எல்லா முயற்சியும் தோல்வி. என்னுடைய வேலைக்காக தேடின எல்லா முயற்சியும் தோல்வி. என்னுடைய ஊழியத்துக்காக தேடின எல்லா முயற்சியும் தோல்வி. என்னுடைய குடும்பத்துக்காக தேடின எல்லா முயற்சியும் தோல்வி. திருமணத்திற்காக வேலை தேடின எல்லா காரியம் தோல்வியில முடித்திருக்கலாம். என் வாழ்க்கையை தேடி அலைந்து பலவீனம் தேய்ந்து போய் இன்னைக்கு ஒன்றுமில்லாம எல்லாமே தோல்வியில முடித்திருக்கலாம். இனி நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் எங்கே போக வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், யாரை கேட்க வேண்டும், எதை நாட வேண்டும், இல்லை எதை செய்ய வேண்டும் என்று இந்த காலங்களில் கேட்கிறது உண்டானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, இன்னைக்கு அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவமாகும். இந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் போது எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் மாதத்திலிருந்து இறங்கி வந்து இந்த மாதத்துல என் தேவன் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க போகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்த
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சொல்லுங்க ஒரு சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து, சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து அர்த்தம் நீங்க அமைதியா இருங்க, அமர்ந்திருங்க, சைலண்டா இருங்க, நீங்கள் அமைதிருங்க, சும்மா இருங்க. இன்னும் மேல சொல்றேன், சும்மா அமைதியா இருங்க. ஓ கர்த்தருடைய கருத்துல நீங்க கர்த்தர் செய்ய போகிறத பார்க்க போகிறீங்க. எத்தனை பேருக்கு என்னோடு ஆண்டவர் உங்களோடு பேசுறார் என்று விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நானே தேவன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் தேவன், உனக்கு நான் தான் தேவன். ஓ என்னை அன்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நான் தேவன் என்பதை இந்த மாதத்துல இந்த நாட்களில நீங்க பாப்பீங்க. உன் குடும்பத்துல, உன் ஊழியத்துல, உன் வேலையில, உன் பிசினஸ்ல, உன் சரீரத்துல, உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகளோட காரியங்கள்ல, உன் கட்டுமான பணிகளில, உன்னுடைய எதிர்காலத்துல, உன்னுடைய பிள்ளை படிப்புல, திருமண காரியத்துல, என்ன காரியத்திலோ கர்த்தர் தேவன் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. கைகளை தட்டியானவருக்கு சத்தமா அவர்தான் தேவன், அவரை கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிறார், ஒருவரும் சேரக்கூடாது. ஒளி வாசம் பண்ணுகிற என் இம்மானுவேலனே, மெசியாவே, தேவி சம்பவமானவரே, ஹல்லேலூயா. ஏன் தேவனை பார்க்க போறீங்க? ஓ அவர் தேவன். ஆண்டவர் சொன்னார், அவர் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்ன வார்த்தை, நானும் தேவன் என்று கர்த்தர் சொல்லல. கவனிக்கிற வார்த்தை கரெக்டாய், நானும் தேவன் என்பதை அறிந்து கொள்வீங்க என்று ஆண்டவர் சொல்லல. அப்படியே சொல்லியிருக்கிறாரு. நல்ல பைபிள் படிக்கணும். நீங்கள் அமர்ந்திருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நீங்கள் அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நானும் தேவன் என்று அறிந்து கொள்வீங்கள். அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, நானும் தேவன் என்று சொன்னாரா? இல்ல, நானே I am only God, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஒரு அறிவு உங்களுக்கு வேண்டும். ஒரு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று நம் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிற பிரகாரம் இன்னைக்கு அறிவில்லாமையால இன்னைக்கு நம்ம சங்காரமாய் கொண்டிருக்கிறோம். தேவ அறிவு நமக்கு இல்ல, வேத அறிவு நமக்கு இல்லாமையால, தேவ விசுவாசம் நமக்குள்ள இல்லாமதனால இன்னைக்கு சங்காரமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு அந்த காலவேளையில தீர்க்கதரிசனமாய் எச்சரிக்கை சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நானே தேவன் என்பதை இந்த மாதத்துல, இந்த நாட்களில் நீங்க அறிந்து கொள்வீங்க. அழைக்கப்பட்ட ஓ விலைக்கு கர்த்தர் ஓ ஏற்றுவார். உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை கர்த்தர் மாற்றி போடுவார். நானே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆக்ரோஷமாய் உங்களை பார்த்து இந்த காலவேளையில் சொல்ற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. எப்படி சொல்றாரு? அதுக்கடுத்து சொல்றாரு, ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். ஜாதியில ஜாதி காட்டல, நேசங்கள் தேசத்தை காட்டுகிறது. தேசத்துக்குள்ள நான் சொல்ற ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல, நீ இருக்கிற இந்த இடத்துல கர்த்தருடைய உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஜாதியில தேசம் நாடு கொடுக்கிறது, நீ எந்த இடத்துல, எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்துல, எந்த சிட்டியில, எந்த இடத்துல நீ வாழறியோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்ந்திருப்பார். எனக்காக உயர்ந்திருப்பார், உனக்காக, எனக்காக கர்த்தர் உயர்ந்திருக்கும் போது கர்த்தரோட உயர்த்துவதற்காக உயர்ந்திருப்பார். சகல ஜனங்களே, ஆண்டவர் எழுந்தருளுவார். உனக்காக எழுந்தரை கர்த்தர் சீயோனிலிருந்து எழும்பி எருசலேமின் வாழ்வை நீ காணும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எருசலேமின் வாழ்வை உனக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் எழுந்தருள போகிறார். கர்த்தர் ஜீவனுள்ளவர். இதுவரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்திருக்கிறார். அவர் உயர்வை இதுவரைக்கும் நீ பார்க்க வந்திருக்கலாம். இந்த ஜனங்கள், இந்த மக்கள் சொந்த வந்து பார்க்க வந்திருக்கலாம். கர்த்தர் எழுந்தருள போகிறார். சீயோனிலிருந்து கர்த்தர் எழுந்தருள போகிறார்.
சில பேர் வாழ்வை காண போறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள உயர்ந்திருக்க போகிறார், பூமியில உயர்ந்திருக்க போகிறார். அவர் கனமுள்ளவராய் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உன்னை குறித்து ஏளனப்படுத்தினவர்கள், உன் தேவனை குறித்து அவமானப்படுத்தினவர்கள், உன் தேவனை குறித்து வெட்கப்படும்படியா செய்தவர்கள், உன் தேவனை குறித்து அசிங்கமாக பேசினவர்கள் முன்னாடி கர்த்தர் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தருள் இருக்கிறதை அந்த ஜனங்கள் பார்க்க போறாங்க. எந்த தேவனை வேணாம் என்று ஒதுக்கினார்களோ, எந்த தேவனை வேணாம் என்று புறமே தள்ளினார்களோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு சொரூபத்தை வணங்கினார்களோ, ஒரு விக்கிரகத்தை வணங்கினார்களோ, அதே ஜனங்களுக்குள்ள தேவன் செய்த காரியங்கள், அற்புத வல்லமைகள் பார்த்து அந்த தேசம் முழுவதும் பரவி, அந்த தேசங்கள் முழுவதும் அது ஒரு பெரிய சாட்சியாக கொண்டாடினது போல இன்னைக்கு இந்த காலையில சொல்றவரை பார்த்து ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதே பூமியில கர்த்தர் உயர்ந்திருப்பார். உன்னை குறித்து உன் தேவனை குறித்து ஏளனப்படுத்தினாலே அவனுக்கு முன்னாடி என் தேவன் எழுந்திருப்பார். அவனை பார்த்து இவர்தான் தேவன். ஓ சகரிமனமா தேவகத்தில் அவர் என்ன பண்ணாரு? சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ 3 சகோதரர்களை பார்த்து உன் தேவன் தான் தேவன், உன் தேவன் தான் தேவன் என்று சொன்ன நாட்கள் இந்த இடத்துல கர்த்தர் எழுந்திருக்க போகிறார், கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர போகிறது, கர்த்தருடைய நாமம் உயர போகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார், உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார், உன் பிள்ளைகளை உயர்த்த போகிறார், உன் வேலையை உயர்த்த போகிறார், உன் ஊழியத்தை உயர்த்த போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உயர்வை கொண்டு வர போகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம் be still. சொல்லுங்க, அமைதியா இரு, இல்ல அமர்ந்துரு, இல்ல சும்மா இரு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சும்மா இருங்க. பக்கத்துல சொல்லுங்க, சும்மா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சும்மா இருங்க. ஆமென். கர்த்தர் தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல நான் சொல்றேன், நம்பர் 1 நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தர் யார் என்பதை இரண்டாவது அறிந்து கொள்ளலாம். முதல்ல நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தகுதி என்ன, நான் எப்படிப்பட்டவன், நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய கலாச்சாரம் என்ன, நான் யாரு, என் குடும்பம் என்ன, என் சூழ்நிலை என்ன, ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவானோ வானத்திலிருந்து இறங்கி வந்தவனோ இல்ல. நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையை பகிரங்கமாய் வெளியே செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒன்றுமே இல்லை, நான் மண்ணு, நான் களிமண்ணு, நான் குப்பை, இந்த தூசி, நான் ஒன்றுக்கும் இல்லை. ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னால ஒன்றும் இல்லை, என் தேவன் இருக்கிறார் என்று இந்த காலையில் நீங்க சொல்லணும். ஆமென். களிமண்ணாய் இருக்கிறோம். ஆண்டவர் களிமண். ஆண்டவர் சும்மா ஒரு புல் காஞ்சி போச்சுன்னா அந்த பூக்கள் உதிர்ந்து விடுவது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பலன், என்னுடைய தகுதி, நான் செல்வாக்கு, செழிப்பு எப்படி நீ நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு வாழ்க்கையில கர்த்தர் தேவன் என்பதை பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனா இரு, எப்பேற்பட்ட பிசினஸ் மேனா இரு, எப்பேற்பட்ட படிப்பாளியா இரு, எப்பேற்பட்ட ஞானியா இரு, எப்பேற்பட்ட திறமையுள்ளவனா இரு, கர்த்தர் சமூகத்தில் வரும்போது எல்லாவற்றையும் என் தேவனுக்கு என்று அற்பயமாய் குப்பயமாய் எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னது போல என் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் முழுகால் படியிடும் போது, என் தேவனுக்கு முன்னாடி உங்கள் தலைகளை தாழ்த்தும் போது, என் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் வரும்போதெல்லாம் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கிட்ட வரும்போது உன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். நீ தேவனிடத்தில் வரும்போது உன்னை தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை, என் ஆண்டவர் இல்ல, நான் இல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன் என் பலத்தினால, என் அறிவினால எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆமையினால சொல்லுங்க, இன்னைக்கு என் பணம் இருக்குது, எனக்கு வீடு வாசல் இருக்கிறது, இல்ல ஒருவேளை நான் பணத்தை பேங்க்ல போட்டிருக்கிற வட்டி வந்துட்டு இருக்கிறது, அதனால நான் பெரிய ஆளு. ஒரு ஆமையினால என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது, இல்ல எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கிறது என்று நீ நினைச்சிட்டு ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்காம, உன்னை நெஞ்சை நிமித்து கொண்டு நீ ஒருவேளை உன் எண்ணத்துல வெளியில வரும்போது ஒருவேளை நீ தாழ்மையின் வேஷத்தை தரித்து
சிரித்து கொண்டு உள்ளத்துல ஒரு 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 திமிரோட ஒரு நெஞ்சை நிமித்து கொண்டு எனக்கு இல்லாததா என்று நீ ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்து, உன்னை கர்த்தருக்கு சமூகத்தை தாழ்த்து. நீ வெளியில மொத்தம் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கலாம், ஆனா உன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறார், என் ஆண்டவர உள்ளத்தை பார்க்கிறார். உன் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்னாடி நீ பதில் சொல்ல வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் உள்ளத்தை கர்த்தருக்கு தாழ்த்து. ஆண்டவரே நீ இல்லைன்னா நான் இல்லை என்று ஆண்டவர்கிட்ட உன்னை சசங்கமாய் உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமர பண்ணுவார். ஓ ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லை, எல்லாமே அவர்தான். சொல்லுங்க, நான் இல்ல, எல்லாமே அவர்தான். நான் இல்ல சொல்லுங்க, நான் இல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வாழ்க்கை வாயிரம் நினைக்கிறீங்களா? நான் இல்ல, அவர்தான். ஆண்டவர் ஆண்டவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் இன்டெப்தா நான் போறேன். உள்ள போயிட்டு உங்க சிந்தனையில நீ பாருங்க. வெளியில வந்தா என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு ஏளனம், என்ன ஒரு காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடியே நம்ம முழுங்கால் படிக்கிற வெட்கப்படுறோம். ஏன்னா நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று. ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம அவரை பணிந்து கொள்ள வெட்கப்படுகிறோம், கையை உயர்த்த வெட்கப்படுகிறோம், ஆமென் ஹல்லேலூயா சொல்ல வெட்கப்படுகிறோம், அவரை ஆராதிக்க வெட்கப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு பைபிள் நம்ம கையில எடுத்துட்டு நம்ம ஆலயத்துக்கு வரத்துக்கு வெட்கப்படுறோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. பைபிள் சர்ச்சுக்கு எடுத்துட்டு வரத்துக்கு வெட்கப்படுறோம். இப்படி பார்த்தா நம்முடைய யார் என்ன பாப்பா எது பாப்பாங்க கொஞ்சம் சொல்றேன். ஒரு உள்ளத்துல இருக்கிற ஆயத்துல நீ போய் கேளு, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவ, உன்னுடைய டேட்டா உனக்கு தெரியும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அதே உன் டேட்டா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீ இன்னைக்கு உன்ன வேஷத்தை போட்டுக்கிட்டு நீ இன்னைக்கு மாயச்சனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக நான் குப்பை எடுக்க தயாரா இருக்கிறேன், குப்பையை மல்ல தயாரா இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு சம்பவம் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு IAS ஆபீசர், மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், அவர் ஒரு சபையில போயிட்டு பின்னாடி உட்காந்துருப்பாரு. நான் சொன்னேன், சபையில எல்லாமே முடியும், எல்லாமே ஆராதனை பாட்டு எல்லாமே முடியும், நிறைய பேர் போய் பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே முடியும். ஒரு பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. உட்கார்ந்த உடனே கடைசியா அந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் உணவு, மதிய உணவு கொடுப்பார்கள். ஆகாரம் கொடுக்கும் பொழுது எல்லாரும் ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு சர்ச்சில் நமக்கு சாப்பாடு போடுறோம்னா நம்ம என்ன வேலை செய்வோம், முதல்ல நம்ம என்ன வேலை செய்வோம், ஒண்ணு இலை போறத சந்தோஷமாய் போடுவோம், இல்ல டம்ளர் வைக்கிறத சந்தோஷமா வைப்போம், இல்ல சாப்பாடு போடுறது சந்தோஷமா போடுவோம், இல்ல சாம்பார் ரசம் ஏதோ ஒண்ணு கொடுக்கறத நம்ம சந்தோஷமா, இல்ல ஸ்வீட் வைக்கிறதா, இல்ல பழம் வாழைப்பழம் வைக்கிறதா, ஏதோ ஒண்ணு நம்ம சந்தோஷமா செய்வோம். எல்லாமே செஞ்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு பாருங்க, அந்த எச்சி இலை எடுப்பு முன்னாடி போயிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி போவோம். சொல்லலாம் போய் ஓடி எத்தனை செய்வோம். ஆனா எல்லா கல்யாண மண்டபத்திலயோ இல்ல எல்லா வீட்டு பங்கன்ல பாருங்க, சாப்பாடு போட்டு 10 பேர் நிற்பான். வந்து வேணுமான்னு கேட்பான், ஸ்வீட் வேணுமா, அது வேணுமா, ஸ்நாக்ஸ் எல்லா இடத்துல 10 பேர் நிற்பான். ஆனா சாப்பாடு அந்த எச்சி இலையை எடுத்து எத்தனை பேர் நிற்பான்? யாருமே நிற்க மாட்டாங்க. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது விலங்கதா, புரியுதா? நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இல்ல சாப்பாட்டு இலையை போட்டு தூக்கி எடுத்து போடுமா, என்ன நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன், நல்லா நான் மேக்கப் பண்ணி இருக்கேன், நல்லா என் ட்ரெஸ் அழகா இருக்கிறது, இப்போ இந்த எச்சலை எப்படி எடுக்கிறது, ஏன்னா என்ன பார்த்தா என்ன நினைப்பான், நான் சாப்பாடு போய் போட்டா கொஞ்சம் எனக்கு பிரிஸ்டேஜ், என்னை பத்தி பெருமையா நினைப்பான், ஸ்வீட் நான் போய் வச்சா கொஞ்சம் என்ன ஸ்டைலா நினைப்பான், வாட்டர் பாட்டில் எல்லாரும் ஒவ்வொன்று எடுத்துட்டு போய் வச்சு என்ன கொஞ்சம் நல்லா நினைப்பாங்க. அந்த எச்சலை எடுத்து என்ன எப்படி நினைப்பான், கேவலமா நினைப்பான் என்று நினைப்பான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்காக எதை வேணாலும் செய்வோங்க, அப்படின்னு ஆண்டவருக்காக செய்வோம். ஆனா இந்த சூழ்நிலை எச்சையில இருக்கிற நிலை வரும்போது நம்ம ஆண்டவருக்காக செய்வோம் என்றால் இன்னைக்கு 99
90% பேர் ஒதுங்கி நிற்கிறதை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒருவேளை அப்படி நம்ம சபையில் நடந்துச்சுன்னா நீங்க அதை செய்ய தயாரா இருப்பீங்களா? சும்மா ஆமென் சொல்லக்கூட உன் மனசுக்குள்ள இருந்து பார்க்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஐஎஸ் ஆபீஸ் என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் ஸ்வீட் வாட்டர் பாட்டில் எல்லாமே வைக்கிறாங்க. இவர் தனிமையா சைலண்டா நின்றுட்டு இருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த சர்வீஸ் பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க எல்லாம் தனியா அவங்க உட்காந்துட்டாங்க. ஏன்னா சாப்பாடு தட்டி வச்சிட்டு இருக்கிற என்ன பண்ணுவாரு, நெக்ஸ்ட் ரவுண்டு பிளேட் போட்டாதான் சாப்பாடு வைக்கணும், ஸ்வீட் வச்சுதான் நெக்ஸ்ட் ரவுண்டு தான் போனோம். எல்லாரும் அங்க நிக்கிறாங்க, அப்படியே நிக்கிறாங்க. ஆனா உடனே இவர் போனார். என்ன பண்ண தெரியும், இவருடைய வேலை அந்த எச்சியலை எல்லாம் எடுத்தாருங்க. யாருங்க எடுத்தது? ஒரு கலெக்டர், ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் போய் அந்த எச்சியலை எல்லாம் எடுத்து ஒத்தியும் எடுத்துட்டு போய் போடுவாரு. யாரையுமே எடுக்க அனுமதிக்கிறது இல்ல. ஒவ்வொரு அந்த சபையில சாப்பாடு ஆகாரம் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த எச்சியல் எடுக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அந்த நபர் தாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாரை விட அவர் யாருங்க? எல்லாரோட ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சியர், அங்க எவ்வளவு பெரிய ஆளுனா இருக்கட்டும், எல்லாரோட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற மனுஷன் எல்லாரை விட ஒரு குறைவான ஒரு தாழ்ந்த வேலையை செய்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் சொன்னாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நிக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ரத்தம் சிந்தலனா, அவர் என்ன பேர் சொல்லி அழைக்கலனா, அவர் என் மேல கருணையா இல்லைனா, அவர் மேல என் மேல அவர் இரக்கமா இல்லைனா, அவர் என் மேல கிருபையா இல்லைனா, நான் இன்னைக்கு இந்த உண்மையான வாழ்க்கை எச்சையை எடுத்துதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை தொழிலை எச்சையை எடுக்கிறதா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் எச்சையை எடுக்கிறேன், ஆண்டவருக்காக எடுக்கிறேன். என்னுடைய தொழில் அது இல்லை, ஆனா ஆண்டவருக்காக இறங்கி எடுக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்காக அடிமட்டத்துக்கு இறங்க முடியும்? நீங்க எச்சையை எடுக்க எத்தனை பேர் தயாரா இருக்க முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் துணிந்து இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதான் பவுல் சொல்றார், தாய்வுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு அம்மையா சொல்ற, நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். புரியுதா? இன்னைக்கு 4 பேர் முன்னாடி நான் வேஷம் போனதுல உள்ளத்துல கொஞ்சம் நாடு கொஞ்சம் உங்களை தியானித்து பாருங்க, மெடிடேட் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, முதல்ல யார் அறிந்து கொள்ளணும்? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க யார் தெரியுமான்னு கேளுங்க. நீங்க யார்? ஆமென் ஹல்லேலூயா. நீங்க யார் தெரியுமா? ஆமென். உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே போய் ரீகால் பண்ணணும். இதெல்லாம் நீங்க வீட்டுல பாருங்க, நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், எப்படி வந்தேன், எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், ஒரு ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இல்ல, நான் எங்க இருந்திருப்பாரு, எந்த இடத்துல இருந்திருப்பாரு, இன்னைக்கு உயிரோட வேலை இருந்திருப்பா. ரீகலெக்ட் பண்ணுங்க. கர்த்தர் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை சின்னமா இருக்கும். கர்த்தர் இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். கர்த்தர் இல்லைன்னா இன்னைக்கு என் பிள்ளைகள் ஒளிந்திருப்பாங்க. கர்த்தர் இல்லைன்னா என் குடும்பம் ஒளிந்திருக்கும். கர்த்தர் இல்லைன்னா என் வாழ்க்கை முடிந்திருக்கும். எத்தனை பேர் ரீகலெக்ட் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு பெத்த பிள்ளை தாயை தகப்பனை பார்த்து நீ எனக்கு என்னத்தை செய்தா என்று கேட்கிறது போல நீங்க எத்தனை விசுவாசிகள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் எனக்கு என்னத்தை செய்தார், எதை செய்தார் என்று கேட்கிற கூட்டம் அதிகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்க. நீங்கள் யார் என்பதை ரீகலெக்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்க முகம் உனக்கு தெரியும். அப்போ உங்க வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்பர் 2, ரெண்டாவது, நீங்கள் யார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும். நம்பர் 2, பிறர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிறர்னா உன் பக்கத்தில் இருக்கிற ஆளோ யாரோ மற்றவங்க, அதர்ஸ். ஆமென் ஹல்லேலூயா. நான் அதுக்கடுத்து எனக்கு எதில் இருக்கிற நீங்க எல்லாமே பிறர், அதர்ஸ். ஓகே, நீங்கள் யார் பிறர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே, எனக்கு இவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், இவர் எனக்கு இதை பண்ணுவார், அதை பண்ணுவார்னு பிறரை நம்ம பார்த்து இன்னைக்கு பிறருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, உனக்கு எத்தனை பேர் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் உனக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் உன்னை குறித்து பேசியிருப்பாங்க. நான் இருக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், அப்பா இருக்கிற, அம்மா இருக்கிற, தங்கச்சி இருக்கிற, தம்பி இருக்கிற,
இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், ஃப்ரெண்ட் இருக்கிறான், மாமா இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், சொந்த பந்தம் இருக்கான், எஜமான இருக்கான், ஓனர் இருக்கான், அது இருக்கிறான். பிறரை பற்றி நீங்கள் பார்த்து பார்த்து கடைசியா இன்றைக்கு நிக்கிற நிலையில எத்தனை பேர் உன் பின்னாடி இருக்கிறான்? கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை குறித்து நீ கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. பிறரை குறித்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. உனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான்? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க? இல்லப்பா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு நிற்கும் போது எத்தனை பேர் உன் கூட இருக்கிறாங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், நீ ஒரு ஆளாதான் உண்மையாய் அந்த காலத்துல நின்று கொண்டிருக்கிற. எந்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறியோ, எந்த நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறியோ, எந்த போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறியோ, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னவால உன்னை கை கழுவி உன்னை உதவிட்டு நீ திரும்பி பார்க்கும் பொழுது, நான் இருக்கிறேன் நீ முன்னாடி போடான்னு உன்னை எத்தனை பேர் முன்னாடி தள்ளிட்டு, நான் இருக்கிறேன் போ போன்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நான் இருக்கிறேன்டா குரலை கொடுத்துக்கிட்டு தள்ளி தள்ளி முன்னாடி தள்ளிட்டு கொஞ்சம் நீ பின்னாடி இப்ப திரும்பி பாரு. எவனாச்சும் பின்னாடி இருக்கானா? எவனாச்சும் பின்னாடி இருக்காளா? ஒரு வாரம் இல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த காலத்துல நீ யாரை நம்பி முன்னாடி போனியோ, யாரை நம்பி அந்த வேலை செய்ய முன்பட்டியோ, யாரை நம்பி முன்னாடி ஓடினியோ, இன்னைக்கு கொஞ்சம் நீ திரும்பி பார். இப்ப சொல்ல சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கொஞ்சம் நீ திரும்பி பாரு, ரிமைண்ட் பண்ணி பாரு. உனக்கு சொன்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தவெல்லாம் வாக்கு பண்ணினவனெல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண, திரும்பி பாரு. ஹல்லேலூயா. திரும்பி பாருங்க. Turn back. திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவனாவது இருக்கிறான் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனாவது உனக்கு 10 பேர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், 100 பேர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம். ஒருவனும் இன்னைக்கு இல்ல. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், என் ஆண்டவரை தவிர ஒருவனும் பின்னாடி இல்ல. ஒருவேளை அவன் பின்னாடி 1000 பேர் இருக்கிற போல தெரியலாம். காலங்கள், சமயங்கள், நேரங்கள் வரும்போது ஒருவனும் பின்னாடி நிற்க மாட்டான். அன்றைக்கு ரத்தம் சிந்திய கல்வாரி நாயகனை ஆண்டவர் மற்றும் உன் பின்னாடி நின்று கொண்டிருந்து சொல்ல, நீ கலங்கி நிற்கும் பொழுது, நீ கண்ணீர் விடும் போது, நீ அழுவும் போது, நீ வேதனையோடு இருக்கும் போது, எல்லாமே உன்னை விட்ட பொழுதும் அவரும் பின்னாடி நின்று கொண்டிருந்து, மகனை நான் இருக்கிற முன்னாடி போ. ஹல்லேலூயா. போக முடியல, நான் அவனை தூக்கிட்டு போறேன். நீ பயப்படாத, யாரும் இல்லைன்னு எல்லாருமே வந்தானுங்க போயிட்டானுங்க. ஒரு மட்டும் இருக்கும்போது 1000 பேர் இருப்பான், இல்லாத போது உனக்கு 1000 பேர் எதிரியாய் நிற்பான். ஹல்லேலூயா. இதுதாங்க நீங்க பிறரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பிறர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் உங்களுக்கு இந்த காலையில் ஆண்டவரோடு சொல்றார். யாரை மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலன். நாசிரியர் சுவாசங்களை எந்த மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இருக்கட்டுங்க, அவனை நம்புவதை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைய நீங்கள் இன்னைக்கு இந்த காலையில் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். உங்க வாழ்க்கைய யாரை குறித்து நீங்க நம்பினீங்களோ, இன்னைக்கும் அதோட நீங்க கொஞ்சம் கூட நீங்க யோசித்து பார்க்காதீங்க. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் தாங்க உங்களுக்கு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உன்னுடைய எல்லாமேங்க இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாருமே கொஞ்சம் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் சொல்றேன். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரிவினவாதமா அதை பேசவில்லை. ஒருவேளை நீ உயிர் போல உன்னுடைய நண்பனை நம்பி நினைச்சிருந்தாலும் கடைசியா இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை உன் தாய் தந்தை நல்லா இல்லாம இருக்கலாம், சகோதரன் சகோதரி, இல்ல உற்றார் உறவினர்கள், இல்லது நண்பர்கள், இல்லது உன் பிள்ளை, உன் பெற்றோர்கள் நல்லவங்களா இல்லாம இருக்கலாம். நீ செய்யற வேலை எஜமானன் நல்லவங்களா இல்லாம இருக்கலாம். நீ போற இடத்துல நல்லவங்களா இல்லாம இருக்கலாம். எல்லாமே உன் கட்டண கணவன் நல்லவனா இல்லாம இருக்கலாம். இல்ல நீ கட்டண மனைவி நல்லவங்களா இல்லாம இருக்கலாம். இல்ல எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாங்க. உனக்கு எதுவுமே இல்லைன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உன்னை ஏளனப்படுத்தி பேசிருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தி பேசிருக்கலாம், இல்ல உன்னை புறக்கணித்திருக்கலாம். உனக்கு எந்த படிப்பறிவு இல்லைன்னு நினைச்சிருக்கலாம், இல்ல செல்வம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம், இல்ல செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சிருக்கலாம், இல்ல சொந்த பந்தம் இல்ல, இல்ல உங்க கூட கூட்டம் இல்ல, இல்ல உனக்கு நல்ல வசதி இல்ல, இல்ல உனக்கு ஒரு நல்ல வீடு இல்ல, இல்ல வேற என்ன உனக்கு நல்ல ஒரு வேலை இல்ல. ஏதோ ஒரு காரியத்துல எல்லாமே நல்லவங்களா இல்லாம இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கை தனிமையா இருந்திருக்கலாம். ஒரு
ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இந்த காலவெளியில ஆண்டவர் எல்லாமே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் இருக்க போ என்று சொல்லி உன்னை ஃபார்வர்ட் பண்ணி உன்னை பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாமே உனக்கு கை கொடுக்காம எல்லாமே உனக்கு எதிரியா இருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஒருவேளை யாரோட கர்த்தர் பேசுதல் உண்டாலும் நீங்க இதை எடுத்துக்கொள்ளணும். வேற எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு நல்லவங்களா, யாருமே உனக்கு நல்லவங்களா இல்லாம இருக்க. ஒருவேளை நீங்க மனசுல சிந்திச்சுட்டு இருக்கலாம், யாருமே நல்லவங்க இல்லையா, நான் நம்பின யாருமே எனக்கு நல்லவங்க இல்லையா, அப்படி என்று நீங்கள் மனசுல ஒரு பாரத்தோடு ஒரு போராட்டத்தோடு ஒரு நெருக்கடியோடு ஒரு கண்ணீரோடு ஒரு அவமான நிலையோடு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். I still love you. ஆமென் ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு. எல்லாமே உனக்கு உன் பின்னாடி இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ஓடுனேன், எவ்வளவு ஓட்டம் ஓடுனேன், எல்லாமே ஓடுனேன், என் கூட இவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னைக்கு யாருமே இல்லை தனிமையா நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே நல்லவங்களா உனக்கு இல்லையா, நான் நல்லவரா இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன் முடிக்கிறேன், பிறர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென் ஹல்லேலூயா. பிறரை நம்பி எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு இருக்க தெரியுமா? எத்தனை வாழ்க்கை சின்னபின்னமா இருக்கு, சீரழிந்து இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை நீங்க யாருன்னு அறிந்து கொள்ளணும். பிறர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவங்களோடு போறீங்களோ போலையோ, அவங்க பழக்கம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்களோ வச்சிருக்காது, அது எனக்கு தெரியாது. ஆனா பிறர் யார் என்ற ஒரு அறிவு உங்களுக்கு வர வேண்டும். நம்பர் 3 மூன்றாவது சொல்றேன். மூன்றாவது முதல்ல நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா அறிந்து கொள்ளணும். இப்போ கேளுங்க, ஒரு வீட்டுல கேளுங்க, தனிமையா ஒரு வீட்டுல படுக்கும் போதோ இல்ல தனிமையா இருக்கும் போதோ உங்களை நீங்களே கேளுங்க, நான் யார், எங்க இருந்து வந்த, என் வாழ்க்கை ரீகலெக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பிறர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் உனக்கு வாக்கு சொல்லி சத்தியம் பண்ணி வாக்கு தத்தம் கொடுத்து உன்னை நல்லா பேசி நான் இருக்கிறேன் எத்தனை பேர் உனக்கு ஒரு பூஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல இன்னைக்கு ஒருத்தனாவது இன்னைக்கு நான் சொல்றேங்க, எவன் உனக்கு இருக்கிறான் என்று சொல்லணும், அவன் தான் முதல் ஆளா ஓடுவான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரிமைண்ட் பண்ணி பாருங்க. மூன்றாவது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. முதல் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். இரண்டாவது பிறர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். மூன்றாவது காரியம் தான் முக்கியமான காரியம். உன் வாழ்க்கை உருப்படணும்னா, உன் வாழ்க்கை செலுத்துவோம்னா, உன் பிரச்சனை மாறணும்னா, உன் கண்ணீர் மாறணும்னா, வாழ்க்கை மாற்றம் வரணும்னா, இன்னைக்கு கர்த்தரோடு பேசுற வார்த்தை, நீ தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சங்கீதம் 46:10 தேவன் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து என்ன பண்ணணும், அமர்ந்திருந்து நிறைய மீனிங் இருக்குங்க. அமைதியா இருக்கணும், சும்மா இருக்கணும், அதுக்கடுத்து என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்கணும். காத்து இருந்துட்டு சும்மா அந்த சமூகத்துல நீங்க உட்கார்ந்துட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்லுது, ஒரு வாயை மூடிக்கிட்டு. ஆமென் ஹல்லேலூயா. You keep your mouth shut. வாயை மூடு, வாயை மூடிக்கிட்டு. ஆமென் சொல்ல பக்கத்துல வாயை மூடு. வாயை மூடாததுனால தான் எவ்வளவு போராட்ட பிரச்சனை. ஆமென் ஹல்லேலூயா. வாயை மூடிக்கிட்டு உன் இதயத்துல தேவனை மெடிடேட் பண்ணு. நான் யார் என்பதை முதல் மெடிடேட் பண்ணுங்க. தேவன் யார் என்பதை மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ண தியானம் பண்ண உன் பெட்ல இப்படியே வாசம் தெளிவா சொல்லுது, மெடிடேட் வித் இன் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் பெட் அண்ட் பி ஸ்டில். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் 4:4 இப்படி சொல்லுது, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, மெடிடேட் வித் இன் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் பெட் and be still. நீங்கள் உங்களுடைய படுக்கையில உங்கள் பெட்ல படுக்கும் போது வாயை மூடிக்கிட்டு புலம்பாம, ஆமென் நான் சொல்றது புரியுது, புலம்பாம 4 பேர்கிட்ட உன்னை குறித்து சொல்லிட்டு இருக்காம, உன்னை குறித்து இன்னைக்கு 4 பேர் வந்து கேட்பான். என்ன கேட்பான்? ஐயோ அப்படி ஆயிடுச்சியா சிஸ்டர், அப்படி ஆயிடுச்சு பிரதர்ன்னு அது தெரியாம மொத்தையும் அவங்க அனுப்பி வைப்பேன். கடைசி அவன் அதை காலையில் தூங்கி இருந்து பார்க்கறதுக்குள்ள கூட எல்லாம் பரப்பி வச்சிருப்பான். ஒரு ஆமென். எத்தனை பேருக்கு புரிய நான் சொல்றது? எவனையும் நம்பாத, ஆண்டவரை சார்ந்து கொள். ஆமென். எந்த உயிர் தோழியா இருந்தாலும்
சரி, சில காரியங்களை நீ சீக்கிரட்டாய் ரகசியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்துக் கொண்டு அவர் பெட்ல படுத்துக்கோ. கண்ணீர் வந்த கண்ணீரோட வாய் சத்தம் போடாம, சத்தம் போட்டனாலும் உன் பக்கத்துல இருக்கிற கணவனோ மனைவி பிள்ளைகளோ உன்னை பார்ப்பாங்க. ஏறணுமா நீ கண்ணை மூடிக்கிட்டு கண்ணீர் வந்தாலும் கண்ணீர் வந்துக்கிட்டு உன்னை நீ யார் என்பதை நான் யார் என்பதை நீங்கள் தியானம் பண்ணுங்க. ரெண்டாவது பிறர் யார் என்பதை தியானம் பண்ணுங்க. மூன்றாவது ஆண்டவர் கல்வாரி நாயகன் யார் என்பதை தியானம் பண்ணுங்க. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. என் தேவன் செய்தார். அவர் யார்? அவர் யார்? அவர் சொன்னார், be still and know that I am God. நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அவர் சாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பார், பூமியில உயர்ந்திருப்பார். யார் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் கேருபெண்கள் சேராபெண்கள் வீற்றிருக்கிறவர், அவர் குருடன் கண்களை திறந்தவர். தேவன் யார்? குருடன் கண்களை திறந்தவர், செவிடன் செவிகளை திறக்கிறவர், சப்பானிகளை எழுப்பி நடக்க பண்ணுகிறவர், குஷ்ணரோகி சுகமாக்குகிறவர், வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், ஒரு செங்கலின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர், பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர், பேதியை ஞானியாய் மாற்றுகிறவர், தரித்திரனை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறவர், உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன், உன் போராட்டத்திற்கு இழப்பை தருகிற தேவன், உன் தனிமையை நீக்குகிற தேவன். ஆண்டவர் அந்த தேவன் பார்த்து சொல்றார், அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. செங்கலாய் பிறந்தவர், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன், என் தேவனால் கூடாத காரியம் இல்லை. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஓ ஆமென் ஹல்லேலூயா. போராட்டத்தை ஒழிய பண்ணுகிறவர், யுத்தத்தை முறியடிக்கிறவர், யுத்தத்தை ஜெயமாக விளங்குகிறவர், அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமென். நான் யார் தெரியுமா? என்னால ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லு பக்கத்துல, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. பிறர் எனக்கு பிறர் வாக்கு கொடுத்தாங்களே, நீ யார் தெரியுமா? பக்கத்துல சொல்லுங்க, நீ பிறர் நீ யார் தெரியுமா? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என் வாழ்க்கைய, ஆனா என் தேவனால என் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சரி, தேவனால என் வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்ப நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணும் தெரியுமா? உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? அமைதியா இருக்கணும். ஆமென். சில நேரத்துல சண்டை வரும்போது முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசணும்னு வரும், அமைதி வராது, கோபம் வரும், எரிச்சல் வரும், ஏதாவது ஒண்ணு பேசணும்ன்ற மாதிரி வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பேசுற வார்த்தை be quiet, அமைதியாரு, be still, அமைதியாரு, சும்மா இருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பக்கத்தை சொல்லுங்க, உன் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். இன்னைக்கு என்ன சொல்ற? கர்த்தர் நீங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். எப்ப அமைதியா இருக்கணும் தெரியுமா? உன் படுக்கையில உன் இருதயத்தோடு தியானிக்கணும். நான் யார், பிறர் யார், தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க. அதெல்லாம் கண்களை